வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த கதையில ஒரு ராஜா இருந்தாருங்களாம். அவர் ரொம்ப வயதாயிடுச்சு அவருக்கு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்களாம். இந்த 3 மகன்கள்ல யாருக்கு ரொம்ப மன உறுதி ஜாஸ்தி? யாரு நமக்கு அடுத்து ராஜாவா ஆக முடியும்னு அவர் யோசனையில இருந்தாருங்களாம். இந்த ராஜா ரொம்ப நல்லவருங்களாம். இவருடைய நல்ல மனசுக்காக இவருக்கு ஒரு சிநேகிதி இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒரு அழகான தேவதையாம். தேவதைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம நினைக்கிறத செய்யும், நமக்கு வரங்கள் குடுக்கும். அந்த தேவதை நம்மளோட கூட இருந்தாவே நமக்கு எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையே நிறைஞ்சு இருக்கும். இந்த ராஜா என்ன பண்ணாருங்களாம், இந்த 3 மகன்களையும் கூப்பிட்டாங்களாம், தேவதையும் கூப்பிட்டாங்களாம். நீங்க 3 பேருமே காட்டுனுள்ள போங்க. உங்களுக்கு பின்னாடி இந்த தேவதை வரும். இந்த தேவதை உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது. இந்த காட்டுக்குள்ளார ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கு. அதுல ஒரு 6 ஆரஞ்சு எனக்காக பறிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுனுள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அந்த திசைகள்லாம் சொன்னாருங்களாம் 3 மகன்கள் கிட்டயும். முதல் மகன் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்களாம். அவர் காட்டுனுள்ள போனாங்களாம். பின்னாடியே தேவதை வந்துச்சாம். இந்த மகனுக்கு ரொம்ப சந்தோஷமா, நமக்கு துணையா தேவதை வருது, பரவால்ல பேச்சு துணைக்குன்ட்டு. தேவதை வந்து பேசிக்கிட்டே வந்துச்சாம் மகன்கிட்ட. அப்போ திடீர்ன்ட்டு அந்த தேவதை வந்து வித்தியாசமான ஒரு குரல்கள்லாம் கொடுத்துச்சுங்களாம். மகனுக்கு என்ன இந்த தேவதை இந்த மாதிரி ஒரு குரல்கள் குடுக்குதே! டக்குன்னு திரும்பி பார்த்தாருங்களாம். திரும்பி பார்த்த உடனே அந்த முதல் மகன் கல்லாயிட்டாருங்களாம்.